ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து யுகாதி. அதனால் வந்து இன்றைக்கே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். போலி செய்யலாம் வீட்டில். வாங்க அது நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி யுகாதி, ஹாப்பி யுகாதி வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாப்பியாக நம்ம வந்து ஸ்வீட் செய்யலாம். வாங்க. ரெண்டரை கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமே இந்த மஞ்சள் தூள் உப்பெல்லாம் வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா சாஃப்டாக இதை மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது. இதை மாதிரி மீடியமாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரியும் டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எனக்கும் நல்லா நிறைய ஆயில் விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆயில் விட இன்னும் நல்லா சாஃப்டாகிட்டே இருக்கும். அதனால் தேவையான அளவு ஆயில் விட்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ இப்படி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா உள் பக்கமாக இருக்கிற மாவில் கூட ஆயில் பட்டிருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்து விட்டுட்டு ஆயில் விட்டுக்கணும். ஆயில் சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போதே மாவு நல்லா ஊறிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே உள்ளே பாருங்கள், உள்ளே அப்படியே மாவு வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். ஆயிலே படவே இல்லை, அந்த மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயில் இல்லாததுனால நம்ம கையில் வந்து ஒட்டுது. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அந்த மாதிரி திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா நிறையவே ஆயில் விடணும். ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக கையிலையும் நம்ம எந்த பாத்திரத்தில் பிசைகிறோமோ அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது 1 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டு வச்சிடலாம். மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது 1 கப்பு தான் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பில் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இப்போ அதுலேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப மையாக வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதும். இந்த மாதிரி உடையிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். தண்ணியும் கரெக்டாகவே நம்ம வைக்கணும். இல்லை அப்படின்னா மிச்ச தண்ணியை நம்ம வடிகட்டிக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதுலேயுமே தண்ணி இருக்குது. இப்போது நான் வந்து அந்த தண்ணியோடு தான் நான் வந்து இப்போ வெல்லமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் நான் வந்து வெல்லம் வந்து 2.5 கப்பு வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு நம்ம வந்து துவரம்பருப்பு போட்டோம். 2.5 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கிறேன். இது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் மட்டும் போட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், அதுவே தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் தண்ணி இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுல, அதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கெட்டிமாக வரும் பூரணம். இப்போ வந்து நான் அந்த தண்ணியோடு தான் நான் செய்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பருப்பை வந்து 2 பாகமாக பிரிச்சுட்டு வந்து பாதியை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு மிக்சியில் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் கொலன்னு தான் இருக்குது. இருக்கட்டும். இதை வந்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா செய்யும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது 2வது கொஞ்சம் இருக்கிறதையும் அப்படியே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சக்கரை பாகு நிறையவே தெரியுது பாருங்கள். சக்கரை தண்ணி, வெல்லம் தண்ணி பாருங்கள். அது இன்னும் இதை விடையே ஃபஸ்ட்டு அரைச்சதை விடையே இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதையும் 2யுமே சேர்த்து ஒரே பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பூரணம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. ஒரு கப் தான் நம்ம போட்டோம் துவரம்பருப்பு. கடலப்பருப்புக்குள்ள கூட செய்யலாம். நான் துவரம்பருப்பில் செஞ்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு கரண்டிட்டு
மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து செகண்ட் டைம் செய்யும்போது நிறைய வெள்ளைப்பாகு வந்து நிறைய இருந்துச்சு, வெல்லம் கரைஞ்ச தண்ணி. ஃபஸ்ட்டோடதில் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஸ்வீட்டு ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீசர்லேயோ ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் கெட்டியமாக வரதுக்கு. நானாக எடுக்கலை. இப்போ பாருங்கள், இது வந்து 1 hour ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக மைதா மாவு ஊறிடுச்சு. வெல்லம் வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். வெல்லம் பூரணும். நான் வந்து அதை கெட்டியமாக பண்ணலை, ஒன்றும் செய்யலை. அப்படியே தான் நான் ஸ்பூன்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இது வந்து ஆயில் பேப்பரு, நம்ம வந்து கோல்டு வின்னர் ஆயில் பேப்பரை வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதில் இந்த சைஸில் மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக ரவுண்டாக ஒரு ஷேப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை கீழே வச்சுட்டு இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பூர்ணம் வைக்கிற அளவுக்கு நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்படி அமுத்தி விட அது திரும்ப வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி குறுகலாகிட்டே தான் வந்துச்சுது. இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சமே நான் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நல்ல மாவு வந்து நல்லா விரித்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் அப்புறமா பூரணம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த ஒரு பக்கம் எடுத்தோம்னா ஃபோல்டிங் வந்து அது வந்து நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு வரைக்கும் அது வந்து வர மாதிரி மாவை வந்து இது பண்ணிக்கிட்டு இந்த மேலே வந்து மிச்சம் இருக்க மாவை வந்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி தூர எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது அது மேலேயும் நல்லா ஆயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு மேலே வந்து இன்னொரு கவர் வந்து நான் வைக்க போகிறேன். நம்ம வெல்லம் வாங்கின கவரே இருந்துச்சு, அதையே நல்லா சேஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்ம வந்து இப்படி அமுக்கக்கூடாது, இப்படி அமுக்காமல் இப்படி நல்லா இழுத்து விடணும். அது வந்து தேய்ச்சி இப்படி விட்டோம்னா தான் நல்லா ரவுண்டாக வருது. திரும்பவும் நம்மளுக்கு வந்து சுருங்காமல் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி மேக்ஸிமம் இப்படி தேய்ச்சி விட்டே பாருங்கள். இப்படி நல்லா இப்படி இந்த மாதிரியே விரித்து விட்டு இப்படியே பண்ணோம்னாலே ரவுண்ட் ஷேப்பும் வருது. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போது அப்படியே நம்ம அந்த பேப்பரோட கூட திருப்பி விட்டுக்கலாம். மேலே இருக்க கவரே எடுக்க வேண்டாம். இப்போ இந்த மேலே இந்த கவர் போட்டு பண்ணுறதுனால அது திரும்பவும் ரிட்டனாக சுருங்குற பாருங்கள், அப்படியே இருக்குது. அது வந்து நம்ம எப்படி எவ்வளோ சைஸ் நம்ம தேய்ச்சி விட்டோமோ அது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு தவாவில் போடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து நெய்யும் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு இந்த ஒப்பட்டுக்கே, இந்த போலிக்கே. அதனால் வந்து நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி 2யுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை தவா, தோசைக்கல் எதுலனாலுமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய்யும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்ம அந்த கவரில் வந்து நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் சுருங்க தான் செய்யும். நம்ம கைட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாயிடும். பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்பூனோ இல்லைன்னா 2 ஸ்பூனோ எவ்வளவோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நெய்யும் எடுத்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இப்படி ஒரு வாட்டி திருப்பிட்டோம்னா அடுத்து போதும். ஒரு வாட்டியே கீழே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி திருப்பிட்டோம்னாலே போதும், சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு இது கேமராவிலங்கிறதுனால வந்து ஒயிட்டாக தான் தெரியுது. நல்லா கொஞ்சம் மீடியம் எல்லோவிலே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல நெய்யோட வாசனையும் நல்ல நல்லெண்ணோட வாசனையும் சூப்பராக வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று உருட்டி காட்டுறோம் பாருங்கள், அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஒரு சைடில் இருந்து நம்ம அந்த மாவு வந்து எடுத்தோன்னா அது நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு வரைக்கும் வர்ற மாதிரி மடிச்சிட்டோம்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பூரணம் வந்து மேக்ஸிமம் வெளியில் வர்றதில்லை. அதனால் இந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. சென்டர்லேருந்தே அப்படி நம்ம கொஞ்சம் புஷ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சைட்லேருந்தே ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். சைடில் இது பண்ணிட்டு அப்புறமா சென்டரில் வந்து லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்துடலாம். அப்போ வந்து அந்த பூரணமும் வெளியில் வராது. பூரணம் ரொம்ப ஓரமாகவும் வர மாட்டேங்குது. 2.5 கப்பு மாவு தான் எடுத்தோம், மைதா மாவு. நம்ம வந்து 1 kg மாவு போட்டாலே வந்து இந்த பூரணம் வந்து மிச்சமாகாமல் செய்யலாம். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து மிச்சம்தான் இருக்குது. மேலே இருக்கிற கவரை எடுக்காமலே நம்ம வந்து கீழே இருக்கிற கவரையே இப்படி நம்ம வந்து திருப்பிக்கிட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல வரலையோ அதை வந்து நல்லா தேய்ச்சி, அப்புறம் எங்கெங்கே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு இது பண்ணிக்கலாம், அழுத்தம் கொடுத்துக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி யுகாதி, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த உப்பட்டையும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் சாப்பிட்டுட்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு.
இந்த போலி பாருங்கள், லாஸ்ட்டு போலி இருக்கிற மாவில் செஞ்சேன், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு மாவு இது வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அந்த கொஞ்சத்தில் அப்புறம் கொஞ்சமாக மட்டும் பூரணம் வச்சு செஞ்சேன், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வெளியில் வரல, அதனால தான் இதை டக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி காமிச்சேன். இதையும் எடுத்து போடும்போதும் பாருங்களேன், சூப்பராகவே இருக்குது. நல்லா மீடியம் சைஸில் அழகாக ரவுண்டு வந்துருக்கு. வெளியில் கொஞ்சம் கூட பூரணம் வரவே இல்லை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் பூரணம் மட்டும்தான் வச்சேன். சூப்பராக வந்திருக்கு இந்த ஐடியாவே. நம்ம நிறைய எடுத்து நிறைய பூரணம் வச்சு செய்கிறத விட இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. நம்மளோட உபட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷலும் கூட. இது வந்து நெய் விட்டு இங்கே வந்து தருவாங்க. ஹோட்டல் கல்யாண வீடுங்களுக்கெலாம் போனோம்லாம் இந்த மாதிரி உபட்டு வச்சு நெய் விட்டு தருவாங்க. இது நெய்யில் வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் விட்டு சாப்பிடும்போது நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நெய் விட்டு செஞ்சும் இந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து இந்த உபட்டு வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை அப்படி பிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இங்கே பாருங்கள், இதையும் வந்து பிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இதில் தொட்டு நெய்யில் வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.